பாடிட்டே வாரா. காவிரி தென்மண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நெறி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. அதுக்கு பிறந்த கால ஞான தீர்க்க தரிசனம். ஜூனியர் என்டிஆர் வந்து அடுத்த ஒரு படம் நடிக்க போறாரு. அது என்னன்னா, அந்த படம் வந்து ஒரு புராண கதை பத்தி, அதாவது முருகரை பத்தி ஒரு படம் நடிக்க போறதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுக்கு வந்து நாகவம்சின்றவர் வந்து ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, நார்த்ல பிறந்தவர், மக்கள் மனதுல குடியிருக்கிறவர், தென்னாட்டுல வழிபடுறவர். அது ஆங்கிலத்துல போட்டிருந்தாரு. அதை நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றோம். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, முருகன்றவர் வந்து வடநாட்டுல பிறந்தவர்ன்றாரு. முருகர்ன்றவர் தமிழ் கடவுள், தமிழர்களுடைய முப்பாட்டன்றது தான் உண்மை. ஏன்னா முருகருக்கான 6 படை வீடும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, அவர் சண்டை போட்டது, அவர் காதல் பண்ணது, திருமணம் பண்றதுக்காக 6 படையும் இங்கதான் இருக்கு. அப்ப இவங்க எதன் அடிப்படையில வந்து வடநாட்டு கடவுள்னு சொல்றாங்க? இப்போ தமிழ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டி வருவாங்க, ஒரு இடத்துல அப்படியே உட்காருவாங்க. டக்குன்னு ஒரு பையன் வந்து மரத்துல இருந்து, என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கீங்களா, பழம் உழுக்கட்டுமான்னு சொல்லுவாங்க. சரிப்பா உழுக்குன்னுவாங்க. டக்குன்னு பழத்தை உழுக்கணுன்னே அந்த பாட்டி பழத்தை எடுத்து ஊதுவாங்க. என்ன பாட்டி பழம் சுடுதான்வாங்க. டக்குன்னு யார் பாண்டின்னு கேட்பாங்க. நான் தான் முருகன் சொல்லி அவர் பின்னாடி நிற்பாரு. டக்குன்னு உன் தமிழோட தான் நான் விளையாட வந்தேன்றாங்க. அப்ப புராணத்திலேயே வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள்ன்றத காட்டுறாங்க. அப்படி இருக்கும் போது இவங்க முழுக்க முழுக்க முருகரை வடநாட்டு கடவுள்னு சொல்லி தமிழரோட வரலாற்றை வந்து மாத்துறாங்க. ஏற்கனவே வந்து என் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க எல்லாரும். அப்ப போய் பார்த்தோன்னா திருப்பதி மலை வந்து குன்று தான். அப்ப அங்க இருக்கிறது முருகர் நாங்க சொன்னா ஏத்துப்பீங்களா? எங்களுக்கு அதுலயே ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா பட்டையை தூக்கிட்டு நாமத்தை போட்டால் தான் நீங்களாம், அதனால அதையும் நீங்க மாத்திருக்க கூடியவங்க தான், சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது முருகரை வந்து இப்படி வரலாற்றை மாத்தி தமிழர்களுடைய வரலாற்றை எல்லாம் மாத்த நினைக்கிற இந்த மாதிரி ஒரு கும்பலை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது. கடைசியா ஒண்ணு என்னன்னா, முருகன்றவர் வந்து ஒரு லவ் குரு மாதிரி தமிழர்களுக்கு, அதாவது காதல் கடவுள். நிறைய பேர் என் தமிழ்நாட்டில் வந்து காதல் பண்ணி திருமணம் பண்ணா முருகன் கோயில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால முருகரை தொடாதீங்க. தொட்டிங்கன்னு வச்சிங்கன்னா வாயிலே அழகு குத்திடுவோம்.